ஸோ ஹாய் கைஸ் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து டிஎன்சிஎஸ்சில இருந்து ஒரு புது நோட்டிபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன டிஎன்பிஎஸ்சி கேள்விப்பட்டிருப்போம். இது என்ன டிஎன்சிஎஸ்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன் தான் டிஎன்சிஎஸ்சி அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 450 வேகன்சி அப்படிங்கறத அப்டேட் பண்ணிருக்காங்க. சோ இந்த டீடைல் பத்தி இந்த வேகன்சி டீடைல் பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இதுல ஏஜ் லிமிட் என்ன, யார் யார் அப்ளை பண்ணலாம், அட் த சேம் டைம் வந்து இது ஆன்லைன் அப்ளிகேஷனா இல்ல ஆஃப்லைனா இல்ல வந்து எப்படி இது அப்ளை பண்ணணும். சோ இந்த டீடைல் மட்டும் நம்ம இப்போ வந்து டக்குன்னு ஒன் பை ஒன்னா நம்ம சீக்கிரமா பார்த்துடலாம். சோ இது மெயினா டிஎன்பிஎஸ்சி கிடையாது, டிஎன்சிஎஸ்சி. ஓகே, சோ தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன்ல இருந்து 450 வேகன்சி அப்படிங்கறத அப்டேட் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு முன்னாடி நம்ம பேட்ச் அப்படிங்க மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகே, சோ இந்த பேட்ச் இது டீடைல் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் உள்ள போயிடலாம். சோ இங்க வந்து நமக்கு சிகரம் தொடு அப்படிங்கிற குரூப் 4 பேட்ச் வந்து சோ நம்ம பிப்ரவரி 12லையும் அதே மாதிரி காவலன் அப்படிங்கிற எஸ்ஐ பேட்ச் வந்து சோ இது நெக்ஸ்ட் மந்த் நம்ம போஸ்ட்போன் பண்ணிருக்கோம். ஏன்னா இப்போ வந்து ரீசெண்டா அந்த டேட் வேற சாரி அந்த கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணதுக்கு ஒரு மெமரண்டம் வேற நம்ம பார்த்துருந்தோம், ஜிஓ பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால அந்த இன்ஃபர்மேஷனுக்காக கொஞ்சம் டேட் வந்து கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து பிப்ரவரி லாஸ்ட் இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே ஆனால் இந்த பேட்ச் இருக்கு. ஓகே, அதே மாதிரி ஆளுமை அப்படிங்கிற குரூப் 2 பேட்ச் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ குரூப் 1 பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 28ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, சோ எல்லா பேட்சுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. சோ உங்களுக்கு எல்லா பேட்சுமே நான் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மெகாபாக் எடுத்துக்கோங்க. சோ மெகாபாக்லயும் 2 இருக்கு. ஒன்னே தமிழ்நாடு மெகாபாக், டிஎன்பிசி மெகாபாக். டிஎன்பிசி மெகாபாக்னா உங்களுக்கு அந்த டிஎன்பிசி எஸ்ஐ எக்ஸாம் மட்டும் தான் ஓப்பன் ஆகும். தமிழ்நாடு மெகாபாக்னா உங்களுக்கு டிஎன்பிசி மெட்ராஸ் ஹைகோர்ட், எஸ்ஐ எக்ஸாம், ரயில்வே எல்லா கிளாஸும் உங்களுக்கு அன்லிமிட்டடா எல்லா வருஷமும் உங்களால பார்க்க முடியும். ஓகே, சோ ஐ மீன் இப்போ 1 இயர்னா 1 இயர் ஃபுல்லா பார்க்க முடியும். 2 இயர் ஆஃபர் டைம்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா ஆஃபர் டைம்லயே உங்களால 2 வருஷத்துக்கு யூஸ் பண்ண முடியும். ஓகே, சோ அந்த நீங்க ஆஃபர் டைம்ல ஜாயின் பண்ணீங்களா மத்த டைம்ல ஜாயின் பண்ணீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்க ஜாயின் பண்ணும்போது நம்ம கோடான Y904 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, சரி. ஓகே, சோ இப்போ வந்து டீடைல் நம்ம பார்த்துடலாம். சோ மெயினா வந்து இது எதற்காக இந்த நோட்டிபிகேஷன் பப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்னா தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம். ஓகே, சோ மதுரை டிவிஷன்ல இருந்து இந்த இதை வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. சோ நீங்க சப்போஸ் இது அப்ளை பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா மதுரை டிவிஷன்ல தான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். சோ தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன். ஓகேவா, சோ யார் இதை அப்ளை பண்ணிருக்காங்க, மொத்தம் 3 போஸ்ட் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. நீங்க 3க்குமே எலிஜிபிளா இருந்தீங்க அப்படின்னா 8th 12th கண்டிப்பா முடிச்சிருப்பாங்க. 8th ஒரு குவாலிஃபிகேஷன், 12th ஒரு குவாலிஃபிகேஷன், அப்புறம் வந்து சயின்ஸ் டிகிரி ஒரு குவாலிஃபிகேஷன். மொத்தம் 3மே நீங்க உங்க குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா தனித்தனியான போஸ்ட் வந்து நீங்க 3க்குமே அப்ளை பண்ண முடியும். ஓகேவா, ஆனா இப்போ நம்ம என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா, சோ இங்க வந்து பருவகால பட்டியல் எழுத்தர், சீசனல் பில் கிளர்க் அப்படிங்கிற ஒரு போஸ்டும், அதே மாதிரி பருவகால உதவுபவர், சீசனல் ஹெல்பர். சோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மென் அண்ட் உமன் 2 பேருமே அப்ளை பண்ண முடியும். ஓகேவா, சோ சீசனல் ஹெல்பர், சீசனல் பில் கிளர்க், இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மென்னு பிளஸ் ஃபீமேல், சோ 2 பேருமே இதை வந்து அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு அடுத்த இது வந்து உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்கல்ல சீசனல் வாட்ச்மேன். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல் மட்டும்தான் உங்களுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே, சீசனல் வாட்ச்மேனுக்கு மேல் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். சோ ஃபீமேல் வந்து அப்ளை பண்ண முடியாது. சோ அப்போ இதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. சோ மேல் ஃபீமேல் வந்து சீசனல் பில் கிளர்க்கு, சீசனல் ஹெல்பருக்கு 2 பேருமே அப்ளை பண்ண முடியும், மேல் ஃபீமேல். மேல் வந்து சீசனல் வாட்ச்மேனுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா, சோ இதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுல என்னென்ன போஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஒவ்வொரு இதுலயுமே 3 டைப் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இதுலயுமே 150 வேகன்சி அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிருக்காங்க. சோ அதுல வந்து உங்களுக்கு சீசனல் பில் கிளர்க் வந்து பாத்தீங்கன்னா சோ வேகன்சி அடிப்படை, அதாவது பிசிக்கு எவ்வளவு, எம்பிசிக்கு எவ்வளவு, ஜெனரல் கேண்டிடேட்க்கு, எஸ்சி எஸ்டிக்கு எவ்வளவு எல்லாத்தையுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க இவ்வளவு வேகன்சி அப்படிங்க. டோட்டலா 150 கொடுத்துருக்காங்க. நீங்க 3க்குமே எலிஜிபிளா இருந்தீங்கன்னா தனித்தனியான அப்ளிகேஷன் வந்து உங்களால கொடுக்க முடியும். ஓகேவா, அதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இது ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா 37 இயரவும், அதே மாதிரி பிசி எம்பிசியா இருந்தீங்கன்னா 34, அதே மாதிரி ஜெனரல் கேண்டிடேட் இருந்தீங்கன்னா 32. சோ அப்போ 32, 34, 37. ஓகேவா, சோ பிசி எம்பிசிக்கு 34, எஸ்சி எஸ்டிக்கு 37, இது வந்து ஜெனரல் கேண்டிடேட் 32 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்க உங்களுக்கு ஏஜ் கன்செஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி நாங்க கொடுப்போம் அப்படின்னு இருக்காங்க. இதுல பேசிக் பே அப்படிங்கிறது 5285. ஓகேவா, சோ பிளஸ் டி இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சோ 5218. ஓகே, 5000 சம்திங் உங்களுக்கு. ஓகே, 5218 ரூபாய் உங்களுக்கு வந்து பேசிக் பேயா இதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இதுல வந்து லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது பிப்ரவரி 28. முக்கியமா இது ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது.
இது வந்து நீங்க ரிஜிஸ்டர் போஸ்ட்ல இருந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சோ லாஸ்ட் டேட் உங்களுக்கு பிப்ரவரி 28க்குள்ள போய் ரீச் ஆகுற மாதிரி உங்களுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அதுலயே வந்து உங்களுக்கு எதுல அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க, பதிவு அஞ்சல் மூலமாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இந்த பிப்ரவரி 28க்கு லாஸ்ட் இங்க வந்து கொடுத்துருக்காங்கல்ல, பிப்ரவரி 28 ஈவினிங் 5 மணிக்குள்ள நீங்க உங்க போஸ்டல் வந்து அவங்களுக்கு ரீச் ஆகுற மாதிரி கொடுத்துருக்கணும் உங்களுக்கு. ஓகே, இதை வந்து யாருக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதுரை டிவிஷனல் தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன் இருக்குல்ல, ஸோ அவங்களோட அட்ரஸையும் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு நீங்க உங்களோட ஏஜ் லிமிட், அதே மாதிரி உங்களோட குவாலிஃபிகேஷன், அந்த என்ன அப்ளிகேஷன் அப்படின்னு அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இந்த டேட்டா வந்து ஃபில் பண்ணி உங்க பாஸ்போர்ட் சைஸ், ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ஃபில் பண்ணி நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இதுல ஒன்றும் பெருசா இருக்காது. அவங்க நேமு, அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் நேம் இல்லைன்னா ஃபாதர் நேமு, அதே மாதிரி செக்ஸு, அதே மாதிரி பெர்மனன்ட் அட்ரஸ், ஸோ அதே மாதிரி தற்போதைய முகவரி, ஃபோன் நம்பர், அதே மாதிரி ஜாதி, மதம், சம்திங் இதே தான் இருக்கு. 8th இங்க இருக்கு பாத்தீங்களா, ஏன்னா இதுல வந்து 3 இது கொடுத்துருந்தாங்க. ஒன்னு 8th குவாலிஃபிகேஷன், இன்னொன்னு வந்து 12th குவாலிஃபிகேஷன், இன்னொன்னு டிகிரி சர்டிபிகேட். ஓகே சாரி, அப்போ இது வந்து எல்லாத்தையுமே கேட்டிருக்காங்க. 8th 10th 12th டிகிரி கேட்டிருக்காங்க. பட் இங்க வந்து 8th கேட்டிருக்காங்கல்ல, ஒரு சில பேர் 8th டிராப் அவுட் பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த சர்டிபிகேட் அவங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம காலேஜ்ல முடிச்சிருந்தா 8th வந்து நம்ம கிட்ட இருக்கவே இருக்காது. ஏன்னா 10th 12th மட்டும் தான் நமக்கு இருக்கும். ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுல வந்து அவங்களும் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. ஸோ இந்த டீடைல் எல்லாத்தையும் நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது கரெக்டா உங்களுக்கு அட்ரஸ் வந்து கிளியரா மென்ஷன் பண்ணிக்கோங்க. பிப்ரவரி 28 ஈவினிங் 5 PM நீங்க இப்போ உங்களோட ஓகே, ஸோ ஈவினிங் 5 PM உங்களோட போஸ்டல் போய் ரீச் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க மதுரையில். ஓகேவா, ஸோ இதை வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு ஜெராக்ஸ் காப்பியாவும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதையுமே வந்து கேட்டிருக்காங்க. இந்த நீங்க 10th 12th எதெல்லாம் எவிடன்ஸை கிளைம் பண்றீங்களோ அது எல்லாமே ஜெராக்ஸ் காப்பியும் அனுப்பணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஸோ நீங்க வந்து ஒளி நகல் மட்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒளி நகல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜெராக்ஸ் காப்பி அனுப்பணும் அப்படின்னு இருக்காங்க. ஓகேவா, ஸோ ஒரிஜினல் தேவையில்ல, நீங்க ஜெராக்ஸ் காப்பி மட்டும் அனுப்பி வைங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ண டேட் பிப்ரவரி 10ஆம் தேதி இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சரி, ஓகே. ஸோ இந்த நோட்டிபிகேஷனுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிளா இருக்கீங்களோ அப்டேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது மட்டும் கிடையாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நல்லா படிங்க. ஓகேவா, ஸோ நல்லா, ஏன்னா இது மட்டும் நமக்கு வந்து வேகன்சி கிடையாது. முக்கியமா நம்மளோட டார்கெட் அப்படிங்கிறது டிஎன்பிசி எக்ஸாம் தான். ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான். இந்த மாதிரியும் ஒரு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக, மற்றபடி உங்களை இதுக்கு தான் போகணும் அப்படின்னு நான் எதுவுமே சொல்லலை. ஏன்னா டிஎன்பிஎஸ்சிலையும் குரூப் 1 எக்ஸாம், குரூப் 4, குரூப் 2 எல்லாமே வந்து டேட்டோட வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கும் நம்ம ADA 247ல நிறைய பேட்சஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இப்போ குரூப் 4 பேட்ச் எடுத்தீங்கன்னா சிகரம் தோடு, அதே மாதிரி காவலன் அப்படிங்கிற SI பேட்ச். ஸோ அது இந்த டேட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஆளுமை அப்படிங்கிற குரூப் 2 பேட்ச். ஸோ குரூப் 1க்கு இல்லைங்கன்னு நினைக்காதீங்க, இன்னும் ஸ்டோர் லெவல்ல. ஸோ குரூப் 1க்கு வந்து பிப்ரவரி 28ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மெகா பேக் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா கிளாஸுமே அவைலபிளா இருக்கும். ஸோ கண்டிப்பா தேவைப்பட்ட நம்ம கோடை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த எலிஜிபிலிட்டி இருந்துச்சுனாலும் இதை வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.